வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். சோஃபர் நம்ம வந்து அரேஸ்னா என்ன, பேசிக் கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜாவா விச் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்னா என்னன்னு லேர்ன் பண்ணலாம். ஒன் ஸ்ட்ரிங் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கடுத்து வந்து கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பிஃபோர் தட் நம்ம அரே ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணிட்டா காட்டிக்க we will be going to have a lot of programming coding questions on this. ஓகேங்களா? ஓகே, let's wait for a minute and then we will start our session. once ஜாவால ஸ்ட்ரிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா then we can be இந்த வீக் ஃபுல்லுமே வந்து நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், which is very important for us to upskill our things. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் ப்ராப்ளம் சால்விங் இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து ஏதாச்சும் ஒரு சீட் ஷீட் பார்த்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். சி, நம்ம வந்து இன்னைக்கு ஸ்ட்ரிங்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன? சி, ஸ்ட்ரிங் அப்படின்னா which is a sequence of character, which means இங்க பாருங்க public static void mainல இப்ப charன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. char ch is equal to inside a single quote iன்னு கொடுக்குறேன். ஓகேவா? system.out.println chன்னு கொடுத்தேன்னா எனக்கு i print ஆகும், which is a single character. ஓகேவா? ஆனா இஃப் ஐ வாண்ட் a sequence of characters, இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை ப்ரிஃபர் பண்றேன்னா நான் கேர்ல கொடுத்துடலாம். இஃப் ஐ வாண்ட் சம்திங் லைக் அக்னின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும், அப்ப இன்சைட் அ டபுள் கோட் அக்னின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப சி, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டரை என்னால சிஹெச்ல சேவ் பண்ண முடியாது. சிஹெச் எது? கேர் எதுக்கு? விச் இஸ் டு store the single character, not for the multiple characters. இப்ப நீங்க வந்து multiple characters ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா where char is not preferred, அப்ப நான் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்ன்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு, அந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி தான் சேவ் பண்ணணும். இப்ப நீங்க ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்றீங்க அப்படின்னா it should be inside a double quotes, it shouldn't be inside a single quote. ஓகேவா? இப்ப நீங்க ஸ்ட்ரிங்னு கொடுத்ததுக்கு அப்புறம் it should be initialized in a double quotes. இப்போ நான் இதை வந்து single quotesல கொடுக்குறேன். let's see what's happening. single quotesல கொடுத்துட்டு semicolon கொடுத்தேன்னா it will throw an error that too many characters இருக்கு. இது வந்து char literal கிடையாது, it is a string. stringனா நீங்க வந்து டபுள் கோட்ஸ்ல தான் டிஃபைன் பண்ணணும். if you are giving a single character அதுதான் வந்து நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கணும். if it is a double, sorry, if it is a more than one characterனா அது வந்து string தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? inside a double quotes நீங்க வந்து string-ஐ define பண்ணணும். ஓகேவா? if you run this it will print us the output. அக்னின்றது print ஆகும். ஓகே, first of all stringனா என்ன? string means sequence of characters அல்லதுனா collection of characters. ஓகே, stringனா என்னது? sequence of characters. ஓகே, ஆஃப்டர் தட் இப்ப நார்மலா நீங்க ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. int a is equal to 10ன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டேட்டா டைப், ஆஃப்டர் தட் வேரியபிள் நேம், அதுக்கு அடுத்து ஈக்குவல் டு வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரிங்குக்கும் பண்ணியிருக்கோம். there is no other difference on this. பட் இப்ப நீங்க வந்து ஒரு primitive டேட்டா டைப்ல வேல்யூ டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா it is stored in a stack memory. ஓகேவா? ஸ்டாக்னா என்ன? பிஹைண்ட் த சீன் ஆக்சுவலி என்ன நடக்கும்னா மெமரியில ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து ஸ்டாக் மெமரி, இன்னொன்னு வந்து ஹீப். ஸ்டாக் அப்படின்னா என்னன்னா நம்மளோட primitive வேரியபிள்ஸ், அதுக்கடுத்து வந்து நம்ம கிரியேட் பண்ற எல்லா வேரியபிள்ஸுமே எங்க இருக்கும்னா ஸ்டாக்ல இருக்கும். ஹீப் அப்படின்னா என்னன்னா மெயின் ஏரியா, நம்மளோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எல்லாமே ஹீப்ல தான் நடக்கும். ஓகேவா? இப்ப இன்ட்ன்றது primitive டேட்டா டைப். இந்த primitive டேட்டா டைப்புக்கு நான் வந்து வேல்யூ டிஃபைன் பண்றேன் இல்லையா, இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஸ்டாக் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப
இந்த ஸ்ட்ரிங்ன்றது primitive டேட்டா டைப்பா இல்ல நான் primitive டேட்டா டைப்பான ஒரு கொஸ்டின் வரும். அட் தி ஸ்டார்ட் ஆஃப் த கிளாஸே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். primitive அப்படின்றது என்னது, ப்ரீடிஃபைன்டு பை த கம்பைலர். ஸோ நமக்கு எத்தனை primitive டேட்டா டைப்ஸ் இருக்கு, இன்ட், ஃப்ளோட், கேர், பூலியன்னு சொல்லிட்டு 4 primitive டேட்டா டைப் இருக்கு. கரெக்டா? இன்டீஜரல் வேல்யூக்கு, ஃப்ளோட்டிங் வேல்யூக்கு, கேரக்டர்ஸ்க்கு, பூலியனுக்கு 4 primitive டேட்டா டைப். அதுக்குள்ள வந்து சப்டிவிஷன்ஸ் இட்ஸ் அபார்ட் ஃப்ரம் தட். ஓகே, இப்ப இந்த ஸ்ட்ரிங் வந்து பிரிமிட்டிவா நான் பிரிமிட்டிவான்னு கேட்டா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இப்ப பிரிமிட்டிவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, விச் இஸ் அ கீவேர்ட் மாதிரி இருக்கு. கரெக்டா? இன் ஸ்ட்ரிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா விச் இஸ் அ கிளாஸ். ஏன் அதை நான் கிளாஸ்ன்னு சொல்றேன்னா, எஸ் இஸ் அ கேபிட்டல் லெட்டர். நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணும்போது நார்மலி எப்படி கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். த கிளாஸ் நேம் ஷுட் பி ஆஃப் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கோட கிளாஸ் நேம் என்னவா இருக்கு, கேபிட்டல் இருக்கு. ஸோ இட் இஸ் அ நான் primitive டேட்டா டைப் அண்ட் இட் இஸ் அ கிளாஸ். ஓகேங்களா? கிளாஸ் அப்படின்னா ஜாவால நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்க பண்ண போறோம். பட் தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் ஆல்சோ தேர். நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமையும் நம்மளால வேல்யூ டிஃபைன் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். தேர் இஸ் 2 scenarios. ஓகேங்களா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம், which is a sequence of character and this data type is also which is a non primitive data type இல்ல, ஓகேவா, which is non primitive data type. ஓகே, இப்ப primitive data type அப்படிங்கிறது வேல்யூ எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், மெமரியில, ஸ்டாக்ல. நான் primitive data typeனா ஆப்வியஸா ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம ஹீப்ல தான் மெமரி ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் we are all clear, right? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் there are 2 different memory areas in the JVM. ஒன் வந்து ஸ்டாக், இன்னொன்று வந்து ஹீப். ப்ரிமிட்டிவ்ன்றது எல்லாமே ஸ்டாக்ல இருக்கும், நான் ப்ரிமிட்டிவ் எல்லாமே ஹீப்ல இருக்கும். நான் ப்ரிமிட்டிவ்னாலே ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கிரியேட் பண்ற எல்லாமே நான் ப்ரிமிட்டிவ் தான். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு இன்டீஜரல் அரே கிரியேட் பண்றேன். இன்ட் ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ARR which is equal to, இப்ப நான் வந்து வேல்யூ அசைன் பண்றேன் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். சி, ஆக்சுவலி இட் இஸ் அ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஏன்னா ஏன் அப்படின்னு பாருங்க, நான் இங்க அரேஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ட் ஆஃப் அரேன்றது என்னது, விச் இஸ் அ டேட்டா டைப். அண்ட் தென் ARR அப்படிங்கிறது யாருன்னா விச் இஸ் அ ரெஃபரன்ஸ். இப்ப ஆஸ் அ ஹியூமனா நீங்க இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு நேம் கொடுத்தா தானே உங்களை பத்தி தெரியும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து கொடுக்குற நேம் தான் இந்த ARR which is a ரெஃபரன்ஸ் வேரியபிள். நீங்க வேல்யூ எதுக்கு கிரியேட் பண்ணாலும் இந்த ARRன்றது, ஐ மீன் அந்த வேரியபிள் நேம் நம்ம ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா which is a ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ARRன்றது என்னது, ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகே, அதுக்கு அடுத்து இதுதான் வந்து ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். இப்போ லெட்ஸ் கன்சிடர், சி, இந்த 1 2 3 4 5 6 7 8 9 0ன்றது நம்மளோட ஹீப்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஹீப்ன்றது தான் என்னது, ஹீப் இஸ் த ஏரியா வேர் வி ஆர் ஹேவிங் த மெமரி ஃபார் அன் ஆப்ஜெக்ட். இந்த இன்ட் ARRன்றது எங்க இருக்கும்னா ஸ்டாக்ல இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்டாக்ல இந்த ARR எப்படி பாயிண்ட் பண்ணுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க மெயின் கிளாஸ் ரன் பண்ணதையும் ஸ்டாக்ல ARRக்கு மெமரி கிரியேட் ஆகிடும். ஹீப்ல இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி கிரியேட் ஆகும். ஹீப்ல தான் ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி கிரியேட் ஆகும். ஸோ ஹீப்ல இந்த மெமரி கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த ARR வந்து ஸ்டாக்ல இருக்காங்களா, ஸ்டாக்ல இருந்து ஹீப்புக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? ஸோ இந்த ஸ்டாக்ல இருக்கிற ARR வந்து straight away connected to the heap object which is created. So இப்படிதான் வந்து கனெக்ஷன் வந்து லிங்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்ப ஓகே, ஸ்டாக்னா என்ன, ஹீப்னா என்ன, இன்டீஜரல் டேட்டா டைப், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சி, ஃபர்ஸ்ட் திங், ஸ்ட்ரிங்ன்றது கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன்.
ஸ்ட்ரிங்ன்றது கிளாஸ் அப்படின்ற பட்சத்துல we need to create an object for that. நம்ம ஜாவா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும், கிளாஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், கரெக்டா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்றது கிளாஸ், நான் வித்தவுட் கிரியேட்டிங் ஆப்ஜெக்டே நான் வந்து நேம்னு கொடுத்துட்டேன், என்னோட பேரை கொடுத்துட்டேன், கரெக்டா? ஓகே, ஜாவால ஸ்ட்ரிங்ஸை 2 டைப்ஸா கிரியேட் பண்ணலாம். ஒன் இஸ் வித் ஸ்ட்ரிங் லிட்ரல் அண்ட் வித் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி, see this is what string literal. so ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், ரெண்டு டைப்பா ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணலாம். ஒன்னு வந்து string literal and another வந்து with normal object creation. ஓகேங்களா? ஓகே, இப்ப ஸ்ட்ரிங் லிட்ரல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரிங் லிட்ரல்னா என்ன? சிம்பிளி நம்ம வந்து ஒரு டேட்டா டைப் என்னது? ஸ்ட்ரிங். அந்த வேரியபிளுக்கு நம்ம கொடுக்க போற பேரு str which is equal to நம்ம அந்த வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். வேல்யூவை எதுல கொடுக்கணும்? which is inside a double quotes நம்ம கொடுக்கணும். that is what we have done. ஓகே, இப்ப எகைன் நான் வந்து ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். string str1 is equal to Agni. ஓகே, இப்ப இந்த மாதிரி இடத்துல தான் we can find the differentiation between string literal and normal string. see, first thing, இப்ப நான் இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன், கரெக்டா? இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் சேம் வேல்யூ தான் நான் செட் பண்ணிருக்கேன், கரெக்டுங்களா? இப்ப இந்த சேம் வேல்யூ அப்படிங்கும்போது பிஹைண்ட் த சீன் என்ன நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பிஹைண்ட் த சீன், if you are creating a variable with same value, இப்ப நீங்க string literally create பண்றீங்கன்னா it's obviously object creation. sorry, string literally create பண்றீங்கன்னா it's obviously object creation தான். ஆனா வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தான் இது. ஹீப்ல தான் வந்து மெமரி ஸ்டோர் ஆகும். ஆனா there is a difference. ஹீப்ல இன்னொரு ஏரியா இருக்கு which is called as a string constant pool. ஹீப்ல இருக்கிற இன்னொரு ஏரியா பேர் என்ன? string constant pool. ஓகே, இப்ப நீங்க வந்து string லிட்ரலா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஹீப்ல இருக்க string constant poolல தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஓகே, அந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலுக்கும் நார்மல் ஹீப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? the thing is, string constant poolல நீங்க இப்ப அக்னின்னு கிரியேட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? ரெண்டுக்கும் there is no difference கிடையாது. கான்ஸ்டன்ட் பூல்ல அக்னின்றது கிரியேட் ஆயிருக்கும். அந்த அக்னின்றது கிரியேட் ஆனதையும் ஃபர்ஸ்ட் str நம்ம ரன் ஆனதையும் அக்னின்றது கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் வந்து str1 அக்னின்னு சொல்லுதா, அப்ப என்ன பண்ணுவாங்க? str1க்கு போவாங்க. ஓகேங்களா? str1 அக்னின்னு சொல்லுதா, ஆல்ரெடி யாராச்சும் அக்னின்ற பேர்ல என்னோட ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணும். ஆமா இருக்காங்க, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படி இருந்தாங்க ஆல்ரெடி அப்படின்னா it will automatically assign it to that value. ஓகேவா? இப்ப ரெண்டு பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரிங்கும் பதிலா I am going to create a single object. சிங்கிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? ரெண்டு பேரையும் பாயிண்ட் பண்ண போறேன். இப்ப இந்த str-ம் str1ம் ஸ்டாக்ல கிரியேட் ஆயிடுப்பாங்க. ஸ்டாக்ல கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ணுவோம்? ஹீப்ல இருக்கும். இப்ப நான் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரலா டிஃபைன் பண்ணிருக்கேன் காட்டிக்கு ஹீப்ல ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலுக்குள்ள இந்த வேல்யூ கிரியேட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் அக்னின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதையும் என்னோட ஸ்ட்ரிங் str வந்து அக்னிய பாயிண்ட் பண்ணிரும். ஆஃப்டர் தட் நான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறது கிடையாது. சிம்பிளி ஐ எம் கோயிங் டு பாயிண்ட் திஸ் str1 to the same object Agni. நான் ரெண்டு டைம் இப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறது இல்ல, சிங்கிள் டைம் தான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இப்ப ஓகே சிங்கிள் டைம் கிரியேட் பண்றேன்னு சொல்றீங்க. இப்ப ஒருவேளை நான் str-ஓட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? str which is equal to சித்ரான்னு மாத்திரன்னு வச்சுக்கோங்க. இப்ப சி இந்த str-ஓட வேல்யூ சித்ரான்னு மாத்திட்டேன்.
அப்ப என்னோட இந்த சித்ரான்ற வேல்யூ நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே ஒரே இதுக்கு தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா str1க்கும் சித்ரான்னு மாறிடுமா? அதுதான் இங்க இல்ல. Let's see. system.out.println which is str நம்ம print பண்ணுவோம். Let's run this. சித்ரான்னு வந்திருக்கு. இப்ப str1 செக் பண்ணுவோம். அக்னின்னு வந்திருக்கு. சேஞ்ச் ஆகல இல்லையா? என்ன ஆகும்னா இப்ப நீங்க எஸ்டிஆருக்கு சித்ரான்னு கொடுத்துட்டீங்க. என்னால எஸ்டிஆரோட அக்னிய சேஞ்ச் பண்ண முடியாது. வை? பிகாஸ் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். நீங்க இப்ப வந்து எஸ்டிஆர் ஈக்குவல் டு சித்ரான்னு சொல்லும் போது ஓகே இவங்க வந்து வேறவங்கள பாயிண்ட் பண்றாங்க. நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் வித் சித்ரா. நான் பழைய ஆப்ஜெக்டை எதுவுமே பண்ண மாட்டேன். சித்ரான்னு புது ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் வந்து ஜாவால இம்யூட்டபிள். ஒன்ஸ் வேல்யூவை நீங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா இஃப் யூ சி நான் இங்க ரெண்டு வேரியபிள் தான் கொடுத்துருக்கேன், str1ன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு வேரியபிளும் அக்னின்ற சேம் மெமரியை தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இப்ப நான் ஒருவேளை ஸ்ட்ரிங் வந்து மியூட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா இஃப் ஐ சேஞ்ச் str டு சித்ரா தென் எல்லாரும் p1 str str1 str2 str3 str4 நான் கிரியேட் பண்ற எல்லா ஸ்ட்ரிங்குக்கும் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். தட் இஸ் வை ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். அந்த ஆப்ஜெக்ட் அங்கேயே தான் இருக்கும். நீங்க சேஞ்ச் பண்ணா புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டோர் ஆகும். ஓகே, எனி டவுட்ஸ்? இப்ப இந்த str1ம் str2ம் நீங்க வந்து ஒரே இடத்துல தான் பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னா there is a method called double. It's not a method, it's something operator. double equal to கொடுத்து str1ன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. which means இந்த double equal to அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் this double equal to defines the இந்த double equal to எதை செக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா whether the value and the memory both are same ஆன்னு செக் பண்ணும். ஆக்சுவலி வந்து வேல்யூவை செக் பண்ணுமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா செக்கே பண்ண வேணாம். பிகாஸ் வந்து இந்த double equal to என்ன பண்ணும், நம்மளோட சேம் மெமரி அட்ரஸ்ல தான் ரெண்டுமே அலோகேட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். இப்ப சேம் மெமரி அட்ரஸ்ல இருக்கணும் அப்படின்னா ரெண்டு வேரியபிளோட வேல்யூவும் சேமா இருந்தா மட்டும்தான் சேம் மெமரி அட்ரஸ்ல இருக்க முடியும். கரெக்டா? ஸோ str equal to str1 அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் சம்திங் லைக் இட் இஸ் செக்கிங் த மெமரி ஆஃப் த வேரியபிள்ஸ், மெமரி ஆஃப் த வேல்யூஸ். ஓகே, is there any doubt on this for anyone? ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்ல எப்படி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரலுக்கு பார்த்துட்டோம். நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்ட்ரிங் இஸ் அ கிளாஸ். இஃப் இட் இஸ் அ கிளாஸ் நான் வந்து எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணும். ஆனால் வந்து நான் ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் பண்ணலை. சிம்பிளி வித் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் ஐ ஹாவ் டன் இட். ஓகே, இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். சி, ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கிளாஸ் நேம், there should be a reference, correct? so string str which is equal to, இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன நேம் நம்ம யூஸ் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணும்? நியூன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல there is a constructor which will accept a string data type. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டரை அக்செப்ட் பண்ணுது. ஸோ நான் இந்த இன்சைட் இட் நான் என்ன கொடுக்கணும்? ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கணும். நான் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்.
Okay, I'm doing semicolon. After this system.out.println str னு கொடுக்குறேன். Okay, fine. இப்போ இதை நான் ரன் பண்ணனா hello world எனக்கு print ஆகும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். string str is equal to new hello world. இப்பயும் நான் hello world ன்னு கொடுத்திருக்கேன். str2 if I run this hello world வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த டபுள் ஈக்குவல் டு நான் என்ன சொன்னேன், அட்ரஸ் செக் பண்ணணும்னு சொன்னேன்னா, மெமரியை செக் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ str which is equal to str2ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். if I run this I got false. see இங்க பாருங்க, hello worldன்றதும் இங்க சேமா தான் இருக்கு. நான் கேபிட்டல் ஸ்மால்னு எதுவும் மாத்தவும் இல்லை, எதுவுமே பண்ணல, ஆனா ஃபால்ஸ்னு வருது. ஏன் அப்படின்னா, see first thing, string லிட்ரலா நீங்க கிரியேட் பண்ணும்போது அது string constant poolல செக் பண்ணும். whether it's already exist அப்படின்னா it won't create an object, it will assign that value. ஓகேவா? ஆனா if it is a new keyword அப்படின்னா each and every time புது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். பிகாஸ் ஐ எம் ஆஸ்கிங் a நியூ ஆப்ஜெக்ட். அப்ப என்ன பண்ணும், ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணும், அதுக்கடுத்து எகைன் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் வை மெமரி ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ ஈக்குவல் டு str2ன்றது ரிட்டர்னிங் ஃபால்ஸ். இஃப் யூ வாண்ட் டு செக் வெதர் திஸ் போத் த வேல்யூஸ் ஆர் சேம், இந்த ரெண்டு வேல்யூஸும் சேமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட். டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட், இந்த டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணும்னா இட் வில் செக் போத் த வேல்யூஸ் ஆர் சேம் ஆர் நாட். ஆனா எதை செக் பண்ணும், வேல்யூவை மட்டும் செக் பண்ணும் இன்ஸ்டெட் ஆஃப் செக்கிங் த அட்ரஸ். ஓகே, நவ் ரன் பண்றோம். இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. ஏன் அப்படின்னா இந்த str-ம் str2ம் வேல்யூ சேமானு செக் பண்ணுது. இட் இஸ் நாட் செக்கிங் த மெமரி. ஓகே ஓகே, இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள்னு பார்த்துட்டோம். ஆஃப்டர் தட் வந்து ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி லேர்ன் பண்ணிட்டோம். தெர் ஆர் லாட் ஆஃப் மெத்தட்ஸ் இன் ஸ்ட்ரிங். பிஃபோர் நோயிங் தோஸ் அண்ட் ஆல், இதில் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, system.out.println சொல்லி கால் பண்ணுறோம்ல நம்ம எப்பயுமே, system.out.println சொல்லிட்டு இப்போ நான் 56ன்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ண அப்படின்னா 56 பிரிண்ட் ஆகும். ஆனால் பிஹைண்ட் த சீன் நம்மளுக்கு அந்த 56ன்றது விச் இஸ் அ இன்டீஜரல் வேல்யூ. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். println கிளிக் பண்ணுங்க. see which is getting called by value of method. இந்த value of a call பண்ணா which is automatically calling the toString method. okay, toString method ஆட்டோமேட்டிக்கா வந்து கால் பண்ணுது. ஸோ வாட் எவர் யூ ஆர் கிவிங் இன்சைட் த system.out.println இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்ட்ரிங், நாட் அ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுவா அது இல்லை, அது ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கா கன்சிடர்ட் ஆகி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? whatever we are giving inside the system.out.println it is considered as a string. okay okay, இப்போ நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்ட்ரிங்கில் இருக்க நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ எம் ரிமூவிங் எவ்ரிதிங். ஸ்ட்ரிங் str which is equal to hello world. இதோட மெமரி எங்க ஸ்டோர் ஆகும், which will get stored inside a string constant pool. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாக் த்ரூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்
if you are defining an arrayவா இருந்துச்சுன்னா ARR of 0ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் கரெக்டா. system dot out dot println of அந்த அரேவோட 0th indexல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா stringன்றது which is not an array which is a sequence of characters, அதனால str of 0ன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா 0th பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா str dot character at the particular position. So char at of 0 அப்படின்னு சொல்லி நீங்க ரன் பண்ணீங்கன்னா எனக்கு ஹெச்ன்றது வரும். see behind the scene இதுவுமே வந்து ஒரு கேரக்டர் அரே மாதிரி தான். h is at 0th index, l is at, e is at first index, l அந்த எல்லாமே இண்டெக்ஸ் பேசிஸ்ல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து கேரக்டர் அட் த பர்டிகுலர் பொசிஷன் நீங்க எந்த பொசிஷன்ல வேணுமோ அந்த பொசிஷனை கொடுத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த கேரக்டர் அட் தட் பர்டிகுலர் பொசிஷன். இப்ப பாருங்க, லெட்ஸ் டூ சம் ஹேண்ட்ஸ் ஆன் திஸ். இப்போ நான் ஸ்ட்ரிங் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஹலோ வேர்ல்டுக்குள்ள டிராவல்ஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரையும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னா, இப்ப இன்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதுல லூப் பண்ணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டெஃபினட்டா எண்டு தெரியும் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஃபார் லூப்னு தெரியும். இப்ப இதுல ஏன் நான் ஃபார் லூப் போறேன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும் ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் தான் என்ன யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. அதனால ஃபார் int I equal to 0, I less than str dot, நீங்க வந்து அரேல பாத்தீங்கன்னா arr dot lengthன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்திருப்போம். we haven't give any rounded bracket. but இப்ப string அப்படின்னா என்னது, which is a class. கிளாஸ்ல இருக்க மெத்தடை நான் கால் பண்ணணும்னா எப்படி கால் பண்ணும், லென்த் ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் bracket. ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து I வந்து பிளஸ் பிளஸ் ஆகணும். ஓகே, அப்புறம் system dot out dot println of, இப்ப ஸ்ட்ரிங்கோட பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்க வேல்யூஸ் எல்லாம் எனக்கு வேணும்னா நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன், str dot char at of I. ஏன் ஐன்னு கொடுக்குறேன்னா ஒவ்வொரு டைம் டிராவல்ஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூல என்ன வேரியபிள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கணும். இப்ப நான் இதை ரன் பண்ணனா ஹெச் ஃபர்ஸ்ட், இ செகண்ட், எல் தேர்டு, இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் as a character and it is also getting printed here. ஓகே ஓகே, இப்ப நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு மெத்தட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லென்த் ஆஃப்ன்ற ஒரு மெத்தடு, அதுக்கடுத்து கேரட்னா ஒரு மெத்தடு. ஓகேவா? ஓகே, இப்ப எனக்கு இருக்கிற ஸ்ட்ரிங்கை ஆஸ் அ ஹோலா அப்பர் கேஸா மாத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பர் கேஸா மாத்தணும்னா நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா டாட் டு அப்பர் கேஸ். டாட் டு அப்பர் கேஸ் அப்படிங்கும் போது என்ன ஆகும், இட் வில் பி கன்வெர்டட் as an அப்பர் கேஸ். நான் என்னென்ன கொடுத்துருக்கணும் இப்ப பாருங்க, இந்த ஹெச் வந்து ஆல்ரெடி அப்பர் கேஸ்ல தான் இருக்கு. ஸோ அதை வந்து அப்பர் கேஸ்லயே விட்டுரும். அதுக்கடுத்து இ, எல், ஓ எல்லாமே வந்து லோவர் கேஸ்ல இருக்கு. ஸோ இட் வில் கெட் சேஞ்ச்டு டு அப்பர் கேஸ். ஓகே, இதே மாதிரி அப்பர் கேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல, தேர் இஸ் another thing, லோவர் கேஸும் யூஸ் பண்ணலாம். லோவர் கேஸ் எப்படி யூஸ் பண்றதுனா, எப்படி நம்ம டூ அப்பர் கேஸ்னு கொடுத்தோம் அதே மாதிரி டூ லோவர் கேஸ்னு ப்ரொவைட் பண்ண போறோம். டூ லோவர் கேஸ். இப்ப டூ லோவர் கேஸ்னா நான் ஃபுல்லா என்ன பண்றேன், அப்பர் கேஸ்ல கொடுக்குறேன் ஹலோ வேர்ல்டு. இப்ப இதை ரன் பண்ணலாம். இப்ப வந்து எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, அப்பர் கேஸ்ல இருந்து லோவர் கேஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ லென்த்னா என்னன்னு தெரியும், கேரட்ன்ற மெத்தட் என்னன்னு தெரியும், டூ அப்பர் கேஸ் டூ லோவர் கேஸ்ன்ற மெத்தடும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஃப்டர் தட் இப்ப ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கா. ஓகே, இங்க நெக்ஸ்ட் அனதர் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ். கண்டெய்ன்ஸ் அப்படின்னா என்னன்னா சிம்பிளி அந்த வேல்யூ இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போறேன். சி str டாட் கண்டெய்ன்ஸ் ஆஃப், இப்ப ஜே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஜே இல்ல, so it will return as false.
if it is h இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். why okay capital H இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். true, which means contains அப்படின்றது என்னன்னா it will check அந்த stringல நான் வந்து ஒரு string டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த stringல இந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். தட் இஸ் வாட் கண்டெய்ன்ஸ். இப்போ இந்த கண்டெய்ன்ஸ்ல நீங்க சிங்கிள் கேரக்டர் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்க கூடாது. இட் வில் ஆல்வேஸ் அக்செப்டட் டபுள் கோட்ஸ். ஏன்னா இது எல்லாமே ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ். we are playing with string methods and it will accept only string. அதனால நீங்க சிங்கிள் கேரக்டர் கொடுத்தாலும் சரி, டபுள் கேரக்டர் கொடுத்தாலும் சரி, நீங்க ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒர்க் பண்றீங்கனாலே இட் ஷுட் பி இன்சைட் அ டபுள் கோட்ஸ். ஓகே, கண்டெய்ன்ஸ் அப்படின்னா என்னது? இட் வில் செக் வெதர் தட் ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் த வேல்யூவா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இட் வில் ரிட்டர்ன் அஸ் அ பூலியன். பூலியனை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இஃப் யூ வாண்ட் டு செக் இந்த str.contains மெத்தடுக்குள்ள போனீங்க அப்படின்னா சி இந்த பூலியனை தான் இது நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, which returns boolean data type. after this contains அப்புறமா நெக்ஸ்ட் வந்து சி இப்போ நான் இன்னொரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் str1 which is equal to inside a double quotes hello worldன்னு சொல்லி கொடுக்குறேன். சேம் திங் தான், ஆனா என்ன சேஞ்ச் அப்படின்னா அங்க கேபிட்டல்ல இருக்கு, இங்க வந்து ஸ்மால்ல இருக்கு. இந்த கேபிட்டல் அண்ட் ஸ்மால்ல இருக்கிறது இப்போ நான் வந்து system.out.println ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இட் வில் ரிட்டர்ன் மீ ஃபால்ஸ். ஏன்னா இது வேற கேரக்டர், இது வேற கேரக்டர். பேஸ்ட் ஆன் எதை வச்சு செக் பண்ணுது? ஹெச்சும் ஒன்று தானே, அப்புறம் ஏன் வேற வேற சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் செக்கிங் பேஸ்ட் ஆன் த ASCII வேல்யூ. கேபிட்டல் ஹெச்சோட ASCII வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்மால் ஹெச்சோட ASCII வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இட் இஸ் நாட் சிமிலர். அதனாலதான் நமக்கு என்ன வருது? ஃபால்ஸ்னு வருது. இப்ப கேபிட்டல் ஸ்மால் எனக்கு மேட்டராகவே இருக்கக்கூடாது, ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு ஈக்குவல் ட்ரூன்னு சொல்லணும். அப்படின்னா வேர் ஐ நீட் டு கிவ் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். இக்னோர் கேஸ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இட் வில் கன்வெர்ட் த இட் வில் செக் வெதர் ஹெச் இருந்துச்சுன்னா போதும்பா, கேபிட்டலா ஸ்மாலான்லாம் வேணாம், மொத்தமா எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி செக் பண்ணி விட்டுரும். சி இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் மீ த சேம் பூலியன். ஆஃப்டர் தட் இப்போ இது சேமா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். இப்போ நான் வந்து ஆருக்கு அப்புறம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ண அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் அ ஃபால்ஸ். ஓகே, 1 செகண்ட் எல் கொடுத்துட்றேன். இப்போ இதை ரன் பண்றேன். இட் நீட்ஸ் டு ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ்னா இதுதான் கேஸ் சென்சிட்டிவா இருக்கும். தட் இஸ் வாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ். அதுக்கடுத்து சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி ஹெலோ வேர்ல்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணும். தட் இஸ் வாட் சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங் வேணும். தட் இஸ் வாட் வி ஆர் ஹேவிங் substring. ஓகே, இப்ப பாருங்க, நான் வந்து system.out.println of instead of this str.substring. substring starting எதுல இருந்து எனக்கு எது வரைக்கும் வேணும்னா ஹெச்ல இருந்து HELLO which means 4 வரைக்கும் வேணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்றேன். HELLன்னு ஹெல் மட்டும் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா 0 is an included one and 4 is an excluded one. இப்போ நீங்க HELLO வேணும் அப்படின்னா you need to give next value, அப்பதான் வந்து அது வரும். ஏன்னா last value is an excluded value. லாஸ்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணாது, ஃபர்ஸ்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணும். ஓகே, சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னது? ஸ்ட்ரிங்ல இருந்து பாதி ஸ்ட்ரிங். தட் இஸ் வாட் சப்ஸ்ட்ரிங். ஓகே, ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்ல இருந்து நான் கொஞ்சம் ஒரு பாதி ஆஃப் ஸ்ட்ரிங் எடுக்கிறேன், பாதி தான் சப்ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்த
Then another method is replace. Replace அப்படின்னா இங்க பாருங்க, இந்த hello worldல எல் இருக்கு இல்லையா, அந்த எல்ல நான் எஃப் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ system.out.println, ஓகே, sorry it is capital, out.println of, இப்ப நான் எஸ்டிஆர்ல எதை ரீப்ளேஸ் பண்ணணும் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்ல ஓவா கன்வெர்ட் பண்ண சொல்றேன். ஓகே, எல்ல என்னவா, சாரி ஓவா இல்ல எஃப்ஆ கன்வெர்ட் பண்ண சொல்றேன். இப்ப இதை நான் ரன் பண்ணனா எஸ்டிஆர்ல எல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எஸ்டிஆர் டாட் ரீப்ளேஸ் ஆஃப் target replacement, 1 second, control C, str which is equal to already இருக்கிற str dot replace of. இப்ப நான் இதை print பண்றேன். ஓகே, ஏன் இது ஒர்க் ஆகலைன்னா, சாரி இட்ஸ் மை மிஸ்டேக். ஏன்னா நம்மளோட எஸ்டிஆர்ல எல்லே இல்லை, இட்ஸ் கேபிட்டல்ல தான் இருக்கு. ஓகே, நான் எஸ்டிஆர் 1 டாட் ரீப்ளேஸ்னு கொடுக்குறேன். எல்லை எஃப்ஆ கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். இப்போ ஐ டூ ரன். சி, இங்க வந்து எல் வந்து எஃப்ஆ கன்வெர்ட் ஆயிடுச்சு. இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நீங்க வந்து கேபிட்டல் எல்லாம் இருக்கு, அது ஸ்மால் எல்லாம் கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க கேபிட்டல் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இல்லாததை சேஞ்ச் பண்ணாது இல்லையா. நீங்க கேபிட்டல்ல கொடுத்துட்டு ஸ்மால்ல சேஞ்ச் பண்ணோம்னா அந்த ப்ராசஸ் நடக்காது. வாட் எவர் இட் இஸ் தேர், அதே மாதிரி எக்ஸாக்டா கொடுத்தா இட் வில் கெட் ரீப்ளேஸ்ட். ஓகே, எஸ். ஸோ ரீப்ளேஸ் அப்படின்னா என்ன, ஒரு லெட்டருக்கு பதிலா இன்னொரு லெட்டரை கொடுக்கறது. இப்ப இதுலயுமே பாத்தீங்கன்னா இட் இஸ் அக்செப்டிங் அ ஸ்ட்ரிங் நாட் அ கேரக்டர். இப்ப நான் இதுல ஒரு லெட்டர் தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. HELLOவா நான் வந்து ஹாய்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ரன் திஸ், see hello as a whole வந்து அந்த வேர்டையே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்ப நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, இப்ப இவ்வளவு ஹலோ இருக்கு. இஃப் ஐ டூ ரீப்ளேஸ், எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடும் ஹாயா. ஓகே, தட் இஸ் வாட் ரீப்ளேஸ் வில் டூ. ரீப்ளேஸ் என்ன பண்ணும், ஒரு வேர்டை இன்னொரு வேர்டா சேஞ்ச் பண்ணும். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு வேர்ட் ஒன்லி, இட் இஸ் அப்ளிகபிள் டு லெட்டர்ஸ் ஆல்சோ. ஒரு லெட்டரை இன்னொரு லெட்டரா சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் we can do that. ஓகே ஓகே, ஆஃப்டர் ரீப்ளேஸ் நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம். ட்ரிம் அப்படின்னா இங்க பாருங்க, நான் வந்து முன்னாடி நிறைய ஸ்பேசஸ் கொடுத்துட்றேன், பின்னாடியும் நிறைய ஸ்பேசஸ் கொடுத்துட்றேன். இப்ப சிம்பிளி system.out.println of strன்னு கொடுத்து நான் ரன் பண்றேன். சி, லீடிங் ஸ்பேசஸ் அண்ட் ட்ரைலிங் ஸ்பேசஸ் ரெண்டுமே இருக்கு கரெக்டா. இப்ப ட்ரிம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஓகே, இப்ப ட்ரிம்னதையும் முன்னாடி இருந்த ஸ்பேஸ காணும். சரி, பின்னாடி இருக்க ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்தா பின்னாடியும் ஸ்பேஸ் இல்ல. ட்ரிம் அப்படின்னா என்ன பண்ணுது, இட் இஸ் ரிமூவிங் த ஸ்பேசஸ். முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற எல்லா ஸ்பேசஸையும் ரிமூவ் பண்ணி நமக்கு ஹெலோ வேர்ல்டுன்னு மட்டும் கொடுக்குது. இந்த ட்ரிம் வந்து நடுவுல இருக்க ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுமான்னு கேட்டா அதெல்லாம் பண்ணாத. அன்வான்டா முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ஸ்பேசஸை மட்டும்தான் நம்ம ட்ரிம் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித். இப்ப ஹலோ வேர்ல்டுல ஸ்டார்ட்ஸ் வித் ஹலோ ஒன் சொல்லி செக் பண்ணோம். அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ், இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்கு, அந்த பேராகிராஃப்ல ஸ்டார்டிங் என்ன, ஸ்டார்டிங் வந்து இப்ப ஹெலோவா இருந்தா கரெக்ட் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. system.out.println str.starts withன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்மளோட ஸ்ட்ரிங் வந்து ஹெலோல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா it will return as true. If not, it will return as false. Why? Okay, str is of capital. str1.
அண்ட் கேபிட்டல் மட்டும் உள்ள ஸ்பேசஸ் இருக்கு, ஸோ இட் வில் ரிட்டர்ன் அஸ் ஃபால்ஸ். இப்போ str1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிட்டர்னிங் மீ ட்ரூ, ஏன்னா str1 இஸ் ஸ்டார்டிங் வித் ஹெலோ. இப்போ நான் ஸ்டார்டிங் வித் வந்து ஹாய்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இட் வில் ஆப்வியஸ்லி ரிட்டர்ன் மீ அ ஃபால்ஸ், ஏன்னா இட்ஸ் நாட் ஸ்டார்டிங் வித் ஹாய், இட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஹெலோ. ஆஃப்டர் தட் எண்டிங் பார்த்தீங்கன்னா டி தான் எண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். hello world dல தானே end ஆகுது, சாரி it's not starts with, it should be ends with. ஓகே, ஸ்டார்ட் ஆகுதானும் செக் பண்ணலாம், எண்ட் ஆகுதுனாலும் செக் பண்ணலாம். தட் இஸ் வாட் திஸ் டூ மெத்தட்ஸ் வில் டூ. வாட் எவர் நீங்க வந்து அந்த மெத்தடுக்குள்ள ஒர்க் பண்றீங்கன்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் அ கேரக்டர், யூ நீட் டு கேரக்டர்னா நீங்க கேரக்டர் கொடுத்துக்கலாம், பட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு லைக் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்க கூடாது, விச் ஷுட் பி கிவன் பை டபுள் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தா இட் வில் த்ரோ அன் எரர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப கேரட் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணும், carrotன்ற method which is going to get the character at that particular position. கரெக்ட்டுங்களா? இப்ப see system.out.println of str.char at of 0 அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 0th பொசிஷன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கும். கேரட் அதுதான் பண்ணும், கரெக்டா? ஆனா இண்டெக்ஸ் வெயிட், ஓகே, 0th பொசிஷன்ல என்ன இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, ஸோ அதனாலதான் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. சாரி, ஐ வாண்ட் டு கிவ் இட் இன் str1. ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இப்ப கேரட் ஆஃப் 0ன்னு கொடுக்கும் போது அந்த வேல்யூ வர்றது ஓகே. எனக்கு இப்ப இந்த எல்லோட கரண்ட் இண்டெக்ஸ் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்னா system.out.println of str1 dot index of, ஓகே, இண்டெக்ஸ் ஆஃப் இன்சைட் டபுள் கோட்ஸ் நான் என்ன கொடுக்குறேன், ஹெச் வேணாம், ஓ கொடுக்குறேன். ஓகே, சி நான் என்ன டைப் பண்ணாலும் ஐ எம் டூயிங் இட் இன்சைட் அ டபுள் கோட்ஸ். வை? பிகாஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ வாட் எவர் ஐ நீட் டு டூ இட் ஷுட் பி இன் அ டபுள் கோட்ஸ். ஓகே, இப்போ ஓவோட கரண்ட் இண்டெக்ஸ் கேட்டிருக்கேன். கரண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஓ வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. வெதர் இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட்னு சொல்லி செக் பண்ணலாம். 0 1 2 3 4. ஓகே, 4 வந்துருச்சு. ஆனா வேர்ல்ட்லயும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, கரெக்டா? அது ஏன் பிரிண்ட் ஆகல அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் வில் ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஒன், ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதே வந்து எனக்கு இந்த ஓ வேணும் அப்படின்னா கடைசியில இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும் இல்லையா, விச் மீன்ஸ் முதல்ல இருந்து பார்த்தா கடைசி அக்கரன்ஸ் ஆஃப் தட். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. system.out.println of str1 dot last index of o. ஓகே ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுவோம். லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னது, 7. லெட்ஸ் see, இது வந்து 4 5 6 7th இண்டெக்ஸ்ல வந்து என்ன இருக்கு, o இருக்கு, which is the last index of that value o. ஓகேவா? இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தட் வேரியபிள் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து where I am having another function which is called as concat. Concat அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். See, நான் 2 string create பண்ணிக்கிறேன். string str3 which is equal to hello space, அதுக்கு அடுத்து which is semicolon, then string
str4 which is equal to world. ஓகேங்களா? ஓகே. இப்ப concat அப்படின்னா என்னன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நான் கம்பைன் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணும்? simply system dot out dot println of str3 dot concat of str4. ஓகேவா? இப்ப நான் இதை ரன் பண்றேன். இட் வில் இப்போ நீங்க கான்கேட் தான் யூஸ் பண்ணுமா, வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா, எஸ், தேர் இஸ் அன் another operator which we are using for a concatenation which is plus. பிளஸ் அப்படின்றத அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ல அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளுக்கு கன்கேட்டினேஷன் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்ப பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் str3 plus str4. ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்றேன். இங்க பாருங்க, கன்கேட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் நமக்கு வந்திருக்கு? ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்ட் வந்திருக்கு. இப்போ இதையே நான் கன்கேட் பண்றேன். சேம் ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்ட் வந்திருக்கு. சி, தேர் வில் பி இந்த பிளஸுக்கு ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, ரெண்டு வேலை பண்ணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இஃப் யூ ஆர் சீயிங் இட் அஸ் அ இன்டீஜரல் வேல்யூ, அந்த இடத்துல இந்த பிளஸ் என்ன பண்ணும்? இன்டீஜர் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் perform the addition. It is a string value. அப்படின்னா it will perform a concatenation. இப்போ பாருங்க, next str3 plus 4 அப்படின்னு கொடுக்குறேன்னா hello space 4ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு டைம் ஸ்ட்ரிங்கை பார்த்துருச்சுன்னா ஹோலாக அதை ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸை அதை பெர்ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் வாட் இட் வில் டூ. ஓகே ஓகே. இதுக்கு அடுத்து there is another thing. once வந்து concat பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து மோஸ்டா நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு மெத்தட் அப்படின்னா ஸ்பிளிட்ன்ற மெத்தட். இப்ப string str5 which is equal to hello everyone, how are you. ஓகே, இப்ப இத வந்து based on the space வந்து நான் based on the space நான் ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப str5 டாட் ஸ்பிளிட்டர் based on the space வந்து நான் ஸ்பிளிட் பண்ண போறேன். ஸோ ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்ப இந்த ஸ்பிளிட்ன்ற மெத்தடை நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல போட்டு காமிக்கிறேன். ஆஃப். ஓகே, if I run this, இங்க வந்து வேற ஏதோ ப்ராசஸ் நடந்து இவ்வளோ நேரமா நான் ஒரு மெத்தடை கால் பண்ணா இட் இஸ் ரிட்டர்னிங் மீ வாட் எவர் ஐ வாண்ட். ஆனா இப்ப நான் ஒரு விஷயத்த ரன் பண்றேன், இந்த சேம் திங் ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் தான் கால் பண்ணியிருக்கேன். பட் இங்க வந்து புதுசா ஒரு விஷயம் நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த str டாட் ஸ்பிளிட்ன்றது விச் இஸ் நாட் ரிட்டர்னிங் மீ த string, it is returning me an array. ஏன்னா இப்ப split based on the ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஹெலோன்றது பிரிண்ட் ஹெலோன்றது வரும். ஆஃப்டர் தட் எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ. ஸோ இந்த அஞ்சுமே என்னவா கன்வெர்ட் ஆகும்னா நீங்க ஸ்பிளிட்னு கொடுக்கும் போதே இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஸ்ட்ரிங் அரே. ஓகே, இப்ப பாருங்க, ஸ்ட்ரிங் அரேவா கன்சிடர் ஆயிஸ் ஸ்ட்ரிங் அரே. நேம் வந்து ஸ்பிளிட் அரேன்னு கொடுக்குறேன். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, இப்ப நமக்கு அந்த எல்லோ லைனும் போயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் அரே கிரியேட் ஆயிடுச்சு. இதை நான் எப்படி வந்து ரன் பண்ணுவேன்? ஃபார் int I equal to 0, I less than split array length I plus plus system dot out dot println split array of I. இப்ப வந்து எனக்கு as usual நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அது கிடைக்கும். Let's see. See, hi, hello everyone, how are you னு சொல்லிட்டு எனக்கு
அரே வந்து ஸ்பிளிட் ஆகி வந்திருக்கு. சி த ஒன் திங் இஸ், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் அரேவா மட்டும் லென்த்ன்னு சொல்லி கொடுப்போம்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இங்க லென்த் ஆஃப் நான் கொடுக்கல, லென்த்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? இங்க ஸ்ட்ரிங்கோட லென்த் வேணும் அப்படிங்கும் போது ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப்னு கொடுத்தேன். ஆனா இங்க அப்படி கொடுக்காம சிம்பிளி லென்த்ன்னு கொடுத்துருக்கேன். த டிஃபரன்ஸே இதுதான். ஸ்ட்ரிங்ன்றது கிளாஸ். ஸோ வாட் எவர் மெத்தட்ஸ் ஐ வாண்ட் டு ஹேவ் இட் ஃப்ரம் த கிளாஸ், I will be giving it like a open close rounded bracket. Okay, if I am not using a class, it is simply length என்ற ஒரு மெத்தட். அவ்வளவுதான். இத மெத்தட்னு கூட நம்ம வந்து டிஃபைன் பண்ணல, ஏன்னா வந்து it is not in a open close rounded bracket. Okay, okay. After this, இதுதான் split method. இதுக்கு அடுத்து there is another method which is called as join. Join சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு இல்ல அரே கிரியேட் பண்ணலாம். I am simply doing something like string str5 which is equal to string dot join. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் கம்மா ஜாவா கம்மா ஸ்ப்ரிங் கமா பூட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நான் இதை வந்து ரிட்டர்னா பிரிண்ட் பண்ண போறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் str5. ஓகே, if I run this என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். see java underscore spring underscore boot. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னவா எடுத்துக்கோன்னா டீலிமிட்டர். ஓகேவா? இந்த டீலிமிட்டரை பேஸ் பண்ணி நீங்க எத்தனை ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும்னு நினைச்சாலும் பேஸ்ட் ஆன் தட் ஜாயின் மெத்தட் நீங்க வந்து ஆட் பண்ணலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தட். இப்போ நீங்க ஜாயின்ன்ற மெத்தடை கொடுத்துட்டு வாட் எவர் டீலிமிட்டர் யூ வாண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டீலிக்கோங்க. ஆஃப்டர் தட் வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து நீங்க அந்த டீலிமிட்டர் வச்சு செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதையும் நீங்க ப்ரொவைட் பண்ணிடுங்க. தென் whenever you are trying to print that value, then you will get the output like this. Okay, okay. So those are all the most used methods in string. இதுக்கு அடுத்து இன்னும் மெத்தட் இருக்கு. லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. பட் அது வந்து அவ்வளோ யூஸ் பண்றது கிடையாது, பட் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரிங் str which is equal to empty string கொடுக்குறேன். ஓகே, str ஆல்ரெடி டிஃபைன்டா இருக்கும். ஓகே, நான் வந்து ஒரு empty string கொடுக்குறேன். இப்ப system dot out dot println of system dot out dot println is empty ஆனு சொல்லிட்டு கேட்குறேன். ஓகே, str5 empty string-ஆ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். If I run this, it is an empty string, then I will get. Okay, if it is blankன்றது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். nullன்னு கொடுக்குறேன். is blank. Let me run this. எக்ஸப்ஷன் நல் பாயிண்டர் நமக்கு தெரியும் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு. we are trying to call the object which value is null. that's why I am getting the null pointer exception. அப்ப is blank-ம் பண்ணுது. okay, okay. those are all the methods of string. is there any doubts on the methods on string? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இப்பயே கேளுங்க. பிகாஸ் வந்து நம்ம லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கை வச்சு சால்வ் பண்ணல இது எல்லாமே நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்கேப்சுலேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் நம்ம லைவ் நம்மளோட சேனல்ல லைவ்ன்ற ஒரு டேப் இருக்கும். அதுல போனீங்கன்னா என்கேப்சுலேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. யூ கேன் செக் இட் தேர். ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபர் வந்து நாளைக்கு செஷன்ல நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். Apart from this, is there any other doubts from any of you? Okay, let me give a quick overview on this.
ஸ்ட்ரிங்கை வந்து லிட்ரலாக நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் த மெமரி இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் மெமரி கிரியேட் ஆகுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் த சேம் வேல்யூ ஃபார் மோர் தேன் ஒன் வேரியபிள், அப்போ அது எல்லாமே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ நியூ ஆப்ஜெக்ட் ஒரே வேல்யூக்கு அசைன் ஆகிடும். இப்போ ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் மியூட்டபிள், இஃப் த வேல்யூ கெட்ஸ் சேஞ்ச் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம சேஞ்ச் பண்ணும்போதும் அந்த வேரியபிளுக்கு அசைன் ஆயிருக்க அந்த வேல்யூவில் நம்ம அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா வேரியபிள்ஸ், அதோட வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ டு அவாய்ட் திஸ், ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் இன் நேச்சர். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரிங் இம்யூட்டபிலிட்டியோட மெயின் ரீசன் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் தென் ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். அப்போனா ஆப்வியஸாக த்ரெட் சேஃப் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் யூஸிங் அ ஸ்ட்ரிங் அஸ் இம்யூட்டபிள், ஓகேவா, இன்னொரு த்ரெட் வந்து என்னோட ஸ்ட்ரிங்ல ப்ராசஸ் பண்ணி வேல்யூவை சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்ற கான்செப்டே இருக்காது. இன்னொரு த்ரெட்டால வேல்யூவே சேஞ்ச் பண்ண முடியாது. அதுல எத்தனை த்ரெட் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணாலும் வேல்யூ எல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ இட்ஸ் அ த்ரெட் சேஃப் ஒன். ஆஃப்டர் தட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல மெமரியை ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் யூசிங் மோர் தேன் ஒன் வேல்யூ, ஒன் வேரியபிள் வித் த சேம் வேல்யூ, தென் என்ன ஆகும், ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுமே தவிர நியூ ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல அப்படிங்கும்போது மெமரி வேஸ்ட் பண்ணல. தென் இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். சாரி, it will automatically improve the performance. Okay? Okay. And இதெல்லாம் ஸ்ட்ரிங் லிட்ரலை பற்றி. பட் ஸ்ட்ரிங்கை வந்து ஆப்ஜெக்டாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆப்ஜெக்ட் வந்து ஹீப்பில் கிரியேட் ஆகும். ஓகேவா? அதை நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகியே தான் ஆகும். பிகாஸ் we are asking for a new object every time. Okay? Okay. Is there any other doubts from any of your side? நான் வந்து லாஸ்ட் வீக் அரே ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வந்து அசைன்மெண்ட் கொடுத்தேன். யாராச்சும் ஒர்க் பண்ணீங்களா? Because I haven't seen any comments from any of your side. So I thought நீங்கள் வந்து யாருமே ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். No one? ஓகே, நோ இஷ்யூஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. டுமாரோ ஐ வில் கிளாரிஃபை யூ ஆன்